பொதுவாக நான் வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் நான் பேச மாட்டேன். கமெண்ட்டில் வந்து என்ன ரொம்ப பேடாக பேசினாங்கன்னா, வேறு மாதிரி நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனாலுமே அது எனக்கு பிடிக்காது. அந்த பேட் வேர்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறதே பிடிக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட வாழ்றவ, என்ன அசிங்கமாக பேசும்போது, அதை திருப்பி கேட்காம என்னால் இருக்க முடியல. ஸோ நானும் ஹியூமன் தானே! நானா கடவுளா? அதே கமெண்ட்டில் என்கிட்ட ஒழுக்கமாக பேசுகிறவங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறவங்களுக்கு நானும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் ஒருத்தன் டிஎம் பண்ணியிருக்கான். மிக்கி ஃபேஷன் பற்றி நான் சில வீடியோ இப்போ நடந்த விஷயங்கள் நான் போட்டதுக்கு மல்கி அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி நான்சென்ஸாக வீடியோ போட்டுட்ருக்காங்க அந்த ஆக்ட்ரஸ்ஸு, அது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் பண்ணியிருக்காங்க. எல்லா வீடியோ பர்டிகுலராக இந்த மல்கி, மிக்கி இவங்க சைடில் போயிட்டு பேட் கமெண்ட்டாக போடுறான். ஸோ அந்த பேட் கமெண்ட்டை நான் வந்து இதில் ஸ்க்ரோல் பண்ணி போடுறேன். நான் அதை ரிப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப பேட் வாய்ஸில் ரிப்ளை பண்ணேன். காரணம் என்னன்னு தெரியுமாங்க? ரெஸ்ட் அண்ட் பீஸ் வந்து யாரை சொல்கிறது? ஒரு ரிப்புன்னு போடுறது யாரை சொல்கிறது? ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் எழுந்தா வச்சுக்கோங்களேன், அதோட வலி என்னன்றத எனக்கு தெரியும். என் அப்பா என் தம்பி இறந்ததுக்கப்புறமா நான் சைக்காட்ரி டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் எடுத்தேன். அப்போ தெரியும் ஒரு உயிரோட இழப்பு எவ்வளோ, அந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்ட்டு. சாதாரணமாக நமக்கு ஆகாதவங்கள சாவணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஹியூமனில் பொருந்தும் தெரியலங்க. யாரோங்க மல்கி யாரோ எனக்கு ஜஸ்ட் லைக் இந்த ப்ரொமோஷன்ஸ் அது இது பேசும்போது பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். பட்டு உசுரோடு இருக்கிற ஒரு பொண்ணை ரிப்புன்னு சொல்லி போடுறது எவ்வளோ பெரிய தப்பு. கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த ஆளுக்கு, சஞ்சய் குமார்ன்ற இந்த ஆளுக்கு நான் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணது கரெக்டாக இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா பேட் வேர்டுக்கு நான் என்றைக்குமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். என் குழந்தைங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலே வாடி போடின்னு பேசக்கூடாது அப்படின்னு. இப்போது இதை தடுத்தா அது வந்து ஃப்ரீடம் அதிகமாக எடுத்துகிட்டு வேறு மாதிரி பேசுவோங்க மரியாதை இல்லாமன்னு சொல்லிட்டு அந்த டி வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு நான் கண்டிஷனாக வச்சுருப்பேன். நாய், பேய், லூஸு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஹியூமன் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். அதுக்கப்புறமா தான் வேறு எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் வளர்த்துருக்கேன். நான் இப்படி பேசும்போது எனக்கே ஒரு சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் இது மாதிரி நான் பண்ணது கரெக்டான்றது எனக்கு தெரியல. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இது கரெக்டான்ட்டு. ஏன்னா ஒருத்தவங்க பிடிக்கல, மல்கின்ற ஒரு பர்சன் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சஞ்சய் குமாருக்கு ரிப்புன்னு எப்படிங்க போடலாம்? தப்பு இல்லை. அதை நான் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் கேட்டுட்டு, இந்த சேட்டெல்லாம் கேட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மல்கி நட்டஷா வந்து ரிப்புன்னு போட்டிருக்கியே, உனக்கு மனசாட்சி இல்லை? உனக்கு குழந்தை குட்டி ஏதாவது இருக்கா? இல்லை உனக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா உசுரோட வாழ்கிற, விளையாடிட்டு இருக்க, படிச்சுட்டு இருக்க அந்த குழந்தைய ரிப்புன்னு போட்டால் உனக்கு தாங்குமா? இல்லை உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா? இல்லை பொண்டாட்டிகள் இருக்கா? இல்லை உனக்கு வேலை வெட்டி இல்லையா? எப்போ பார்த்தாலும் கமெண்ட்டில் வர எல்லாரையும் டேக் பண்ணி மென்ஷன் பண்ணுற, லைனாக பெருசாக கதை விடுற யாரா நீ? சஞ்சய் குமார், உனக்கு வேலை இல்லை? 1:30 மணி வரைக்கும் நீ முழிச்சிட்டு பார்க்குற, ரிப்புன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பொண்ணை போடுறிய. நீ எந்த சாவடா நீ? அசிங்கமாக உங்கள் வாயில் இன்னும் வந்துடும். இதை நீ பப்ளிக் பண்ணி போடுறா. இப்போதான் ஏதோ ஒன்று நீ ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. அத்தனை பேரை ஃபாலோ பண்ணுற, அத்தனை பேரை மென்ஷன் பண்ணுற, கமெண்ட் லென்த்தாக அடிக்கிற. என்ன ஆர்டிஸ்ட்னு நான் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஒரு ஃபோட்டோ போட்டாலே புது பைக்கை வாங்கினீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிடக்குற. இன்னும் வாயில் பச்சையாக வந்துடும், ஜாக்கிரதை. ரிப்பு மல்கின்னு போட்டிருக்கல, போடுற நாயே புறம்போக்கு. உன் பொண்டாட்டி ரிப்பு, உன் பெத்தவன் ரிப்பு, உன் அம்மா அப்பா ரிப்பு, உன் பெத்து போட்டுப்ப பார்த்தியா, அது ரிப்புன்னு போடுறா புறம்போக்கு. ரோஷம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று உன் கீழே ஒன்று ஆடிட்டு இருக்கு பாரு, அதில் பட்டுச்சுன்னா வச்சுக்கோ. அப்போ நீ வந்து உரைச்சதுன்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போனோண்டா பாடு. ஓன் வாய்ஸில் எனக்கு ரிப்ளை பண்ண பார்க்கலாம்.
உன்னை பெற்றவங்க நல்ல வழியில தான் உன்னை பெற்றாங்கன்னா உனக்கு சூடு சொன்ன நான் கேட்ட விஷயம் உனக்கு உரைச்சதுன்னா உன்னோட ஓன் வாய்ஸில் எனக்கு வாய்ஸில் ரிப்ளை பண்ணுறா பார்க்கலாம். உரம்போக்கு ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே சொரிஞ்சிக்கிட்டே டைப் பண்ண வேண்டியது ஏதாவது ஒன்று. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ரிப்ளை பண்ணுறா, டைப் பண்ணாத, ரிப்ளை பண்ண. வாய் உனக்கு வக்கு இல்லைன்னு சொல்லு. ஓன் வாய்ஸில் அனுப்புறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. இதுலேருந்து தெரியல நீ அசிங்கத்தில் பிறந்த நாயின்ட்டு. இனிமேல் நீ வந்து டைப் பண்ணி அனுப்புனேன்னு வச்சுக்கேன், உன் அப்பா ஒரு அசிங்கத்தில் பிறந்த டேஷும் உன் அம்மா வேற எவனுக்கும் பெற்ற டேஷும் நீன்றது அர்த்தம். டைப் பண்ணி அனுப்பு. சூத்துல உனக்கு தைரியம் இருந்தால் கால் எடு, இல்லை ஓன் வாய்ஸ் போடு. ரெண்டும் உன்னால் பண்ண முடியாதுன்னா கீழே பிடிச்சிக்கிட்டு போய் சொருவிட்டு உட்கார. போகிறோம் போக்கு வந்தேன்னு வச்சுக்க என் லைனில் நான் உன்னுடைய பேஜை ரிவீல் பண்ணுவேன் பார்த்துக்கோ. நல்லா ரொம்ப டீசெண்டான ஆள் நினச்சிட்டு இருக்கேன் ஆர்டிஸ்ட்டு. அவனை காண்டு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இருக்கிற காண்டுக்கு மொத்தமாக சேர்த்துருவேன் பார்த்துக்கோ.